இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனு, நீ நல்லபடியா தெரிஞ்சிட்டா நான் தான் முதல் ஆளா சந்தோஷப்படுவேண்டி. நான் உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. என்னமோ எல்லாம் பைத்தியக்காரங்களா இருக்காங்க. நடக்காத கல்யாணத்துக்கு இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஐயரே, பொண்ணு அனாதைன்னு சொன்னாரு. உங்களுக்கு எப்படி பழக்கமாச்சு? அவங்களும் என் ஒய்ஃபும் ஒரே அனாத ஆசிரமத்துல வளர்ந்தாங்க. சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஒய்ஃப் இறந்து போனதுல இருந்து இவங்க என் வீட்டுல தான் இருக்காங்க. பொண்ணுக்கு யாரும் இல்லையே, கல்யாணத்துல ஏதாவது குறை வச்சிருவோம்னால நீங்க நினைச்சிடாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க எதுவும் யோசிக்கலைங்க. அம்மா மனோகரி, தலை நிமிந்து மாப்பிளைய பாரு. எதுக்குமா வெக்கப்படுற? பாரு. மனோகரி, ஓகே, நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்க ஹாபிஸ் என்னன்னு ரெகுலர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. பட் ஒன் கொஸ்டின், நீங்க இது வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல? யாரையாவது லவ் பண்ணீங்களா? அது வந்து அவங்களுக்கு. சார் ப்ளீஸ், நீங்க தப்பா நினைச்சுக்கலனா அவங்கள ஆன்சர் சொல்ல விடுங்க. கல்யாணமே பண்ணிக்காம நீங்க எப்படி மனைவியை இழந்தவரோட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க? எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மனைவியை இழந்தவரோட சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கீங்க, எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல தம்பி. இதுல புரியாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு அங்கிள்? இவரோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க. வீட்டுல கல்யாணம் ஆகாத அழகான பொண்ணு இருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இவரோட ஒய்ஃபு இறந்துட்டாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது